Hello students, நான் உங்கள் திருவாசகம். ஸோ நாம் பார்க்குறது சாப்டர் 1 11th மேக்ஸ் செட்ஸ் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸைஸ் 1.2 கொஷின் நம்பர் 1. ஸோ கொஷின் இஸ் டிஸ்கஸ் த ஃபாலோயிங் ரிலேஷன் ஃபார் ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிசிட்டி அண்ட் டிரான்சிட்டிவிட்டி. ஸோ தச்சுற்று சமசீர் கடப்பு. ஸோ இது மூணையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த கண்டிஷன்ஸ். ஸோ 5 கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ 1 by 1 நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் சப்டிவிஷன் சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருவோம் பாருங்கள். எல்லாத்தையுமே நம்ம ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் டிரான்சிட்டிவ் மூணுமே ப்ரூவ் பண்ணோம். ஃபஸ்ட் கண்டிஷன் இஸ் கொஸ்டின் த ரிலேஷன் ஆர் டிஃபைன்ட் ஆன் த செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர். இது எப்படி டிஃபைன் பண்ணால் செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர் by m relation n. So the statement என்ன, m divides n. So m எப்பவுமே m divides n சொல்லுவாங்க இல்லையா. அப்போ m divides n என்ற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது மூணு என்ன, அது ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் டிரான்சிட்டிவ் நம்ம ப்ரூவ் பண்ணோம் இந்த m divides n என்ற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி. ஃபஸ்ட் சப்டிவிஷனில் ஃபஸ்ட் என்ன பண்ணணும், a ரிஃப்ளெக்சிவ் ப்ரூவ் பண்ணலாம். ரிஃப்ளெக்ஷன் தெரியும், தச்சுட்டு தமிழில். ஸோ ரிஃப்ளெக்ஷனோட கண்டிஷன் நமக்கு தெரியல, ஏக்கமா ஏ. ஸோ எங்கள் ரிலேஷன் வந்து என்ன பண்ணுறது, எம் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு வேரியபிளும் எம் ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ஷன் ரிலேஷன்லாம் எம் ரிலேஷன் எம் அப்படின்னு எடுக்கிறோம். ஸோ எம் ரிலேஷன் எம் அப்படின்னா இப்போ சேம் நம்பர் டிவைட் ஆகுமா, கட்டாயமாக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 divided by 2 இது டிவைட் ஆகுது 1, கரெக்டாக. அப்போ சிமிலராக ஒரு நம்பர் வந்தால் கட்டாயமாக அது டிவைட் ஆகும். அப்போ கட்டாயமாக நான் எம் இஸ் டிவைட் டு m is divides m. அப்போ m divides m அப்படின்னா a ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ இங்கே r இந்த ரிலேஷன் இஸ் ரிஃப்ளெக்சிவ். அப்போ r இஸ் ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லிடலாம். therefore r is reflexive. செகண்ட் கண்டிஷன் சிமெட்ரிக். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் செகண்ட் வந்து பி சிமெட்ரிக் ப்ரூவ் பண்ணோம். ஸோ சிமெட்ரிக் கண்டிஷன் தெரியும் உங்களுக்கு. இந்த ரிலேஷன் என்ன, எம் ரிலேஷன் எம். ஓகே, இப்போ அது என்ன, ரெண்டு ரிலேஷன் வந்துடுறேன். எம் ரிலேஷன் என், அதாவது ஏ ரிலேஷன் பி பிலாங்ஸ் டு ஆர். அடுத்து என் ரிலேஷன் எம், அதாவது ஏ கமா பி அண்ட் தென் பி கமா ஏ கண்டிஷன் இருக்கணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எழுதுறவங்க இப்போ 2 divided by 4 வரும். இப்போ 2 வந்து இது ஏ இது பின்னு வச்சுக்கலாம். 2 வந்து 4 டிவைட் ஆகுது. அகைன் என்ன பண்ணலாம், 4 வந்து அகைன் என்ன பண்ணலாம், 2 பிகாஸ் வேறு வேல்யூ கிடைக்கும். இங்கே 2 இங்கே 1 டினாமினேட்டர் வரும். இதில் வரும் இது 1 by 2 வரும். ஸோ 1 by 2 ஆனால் 2 by 1 என்ன வரும், நாட் ஈக்குவல் டு, ரெண்டுமே ஈக்குவல் இல்லை. ஸோ அப்போ எம் ரிலேஷன் இஸ் என்ன வரும், m divides n. m வந்து n டிவைட் பண்ணுது, பட் n does not divides m. பட் என்ன சொல்லணும், n is does not divide n. ஓகே, இங்கே பாருங்க, இது m இது n எடுக்கிறேன், இது ரெண்டு டிவைட் ஆகுது. பட் இதெல்லாம் அது கட்டாயமா does not divide m. ஸோ அப்போது ரெண்டு ரிலேஷன் என்ன இல்லை, எம் ரிலேஷன் என் மட்டும் இருக்குது, இது ரிலேஷன் ஆகுதா. அப்போ எம் ரிலேஷன் என் அண்ட் என் இஸ் நாட் அ ரிலேஷன் ஆஃப் எம். என் இஸ் நாட் ரிலேஷன் ஆஃப் எம். அடுத்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு இன்னொன்று ப்ரூவ் பண்ணணும், டிரான்சிட்டிவ் ப்ரூவ் பண்ணணும். ஸோ டிரான்சிட்டிவ் அப்படின்னா என்ன தெரியும் நமக்கு, ஏ கமா பி, பி கமா சி, ஏ கமா சி, இதான் வந்து கண்டிஷன். இப்போ ஃபஸ்ட்டு எம் ரிலேஷன் என் அப்படின்னா என்ன பாருங்கள், கட்டாயமாக எம் இஸ் டிவைட்ஸ் எம் கரெக்டாக எம் வந்து என்ன டிவைட் பண்ணும். அகைன் என் இஸ் டிவைட்ஸ் எஸ், கரெக்டாக இது வேறு நம்பர் தானே. இப்போ 2 by 4 எடுக்கிறேன், இங்கே வந்து 4 by 8 இருக்குது.
சேம். ஸோ n ரிலேஷன் எஸ் இன்னொரு வேல்யூ இருக்குது, எஸ்ன்னு ஒரு ரிலேஷன் இருக்குது. இப்போ n ரிலேஷன் எஸ், அப்போது n டிவைட்ஸ் எஸ், m டிவைட்ஸ் n. ஸோ m டிவைட்ஸ் n டிவைட் பண்ணுது, அதே மாதிரி n டிவைட் எஸ். அப்போ அதே போல் இப்போ இதே போல் என்ன கண்டிஷன் என்ன வரும், m டிவைட்ஸ் எஸ் அப்படின்னு சொல்லணும், m டிவைட்ஸ் எஸ்ன்னு சொல்லணும். அப்போ டிவைட் ஆகுமா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம m ஈக்குவல் டு 2ன்னு எடுக்கிறேன், n ஈக்குவல் டு 4, s ஈக்குவல் டு 8 அப்படின்னா, ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் என்ன பண்ணணும், சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ m ஆல்சோ டிவைட்ஸ் எஸ், அப்போ m ஆல்சோ டிவைட்ஸ் எஸ். இப்போ கண்டிஷன் என்ன, m ரிலேஷன் எஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த r இஸ் transitive. இது first subdivision. Next second subdivision, let P denotes the set of all straight lines in a plane. P is set of all straight lines in a plane. The relation are defined in a relation L relation M. L and L M ன்னு சொல்ற relation பண்றோம். If the statement is L is perpendicular to M, L is perpendicular to M, அந்த condition நம்ம satisfy பண்ணோம். First reflexive proof பண்ணலாம். Second subdivision, reflexive. Statement என்ன, L is perpendicular to M, இதுதான் statement. பட் ரிஃப்ளெக்ஸ் எப்படி நமக்கு a, a belongs to R. அப்போ a, a அப்படின்னு சொல்லலாம். அப்போ Lக்கு L என்னவாகுது, பர்பெண்டிகுலர் இருக்குது. நம்ம ஸ்டேட்மெண்ட் படி இந்த L, அப்போ L இஸ் நாட் அ பர்பெண்டிகுலர் டு L. கரெக்டாக. ஸோ Lக்கு L வந்து பர்பெண்டிகுலர் இருக்காது. அப்போ ஏக்கு ஏ அப்படின்னு ரிஃப்ளெக்ஸ் ஸ்டேட்மெண்ட்னா a, ஏன்னு வரணும். இப்போ L, Lன்னு வந்தால் தான் இது கரெக்டு. பட் L, Lன்னு வராது. அப்போ L is not a perpendicular to L. அப்போது L is not a relation L. இப்போ R is not a reflexive. இதில் சொல்ல இதில் வந்து R is not reflexive. அடுத்து சிமெட்ரிக் ப்ரூவ் பண்ணும். ஸோ ஸ்டேட்மெண்ட் என்ன, சிமெட்ரியோட கண்டிஷன் என்ன, a, b, b, a. இதுதான் சிமெட்ரியோட கண்டிஷன். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறோம், L ரிலேஷன் M, அது a, b என்ற ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ இது சாட்டிஸ்ஃபை ஆகுமானா ஆகும். எப்படின்னா L இஸ் கட்டாயமாக பர்பெண்டிகுலர் கூட M, அனதர் வேரியபிளாக பர்பெண்டிகுலர் இருக்கும். இப்போ L இஸ் பர்பெண்டிகுலர் ஆஃப் M. L வந்து Mக்கு பர்பெண்டிகுலர் இருக்கும். அப்போ செகண்ட் இதோட சிமெட்ரிக் கண்டிஷன் என்ன வரும், M ரிலேஷன் L, அது a, b, b, a. ஸோ b, M ஆல்சோ பர்பெண்டிகுலர். M வந்து Lக்கு மறுபடியும் அகைன் என்ன பண்ணலாம், பர்பெண்டிகுலர் இருக்கும். M இஸ் பர்பெண்டிகுலர் டு M. ஸோ Mக்கு L இஸ் பர்பெண்டிகுலர் செங்குத்தாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. செங்கு தமிழில் L ரிலேஷன் எம்மாவும் இருக்கும் அல்லது M ரிலேஷன் எல்லாவும் இருக்கும். சரி, அப்போ இந்த மாதிரி இருக்குதுன்னா அது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணோம். இது சிமெட்ரிக் சாட்டிஸ்ஃபை பண்ணோம். அப்போ இட் இஸ் ஸோ இங்கே ஆர் இஸ் சிமெட்ரிக் சொல்லலாம். ஓகே, அடுத்து தேர்டு டிரான்சிட்டிவ் ப்ரூவ் பண்ணோம். தமிழ் வந்து கடப்பு தொடர்பு. டிரான்சிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரியும், a, b, b, c, இது implies to a, c belongs to R. இப்படி இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் a, b. ஸோ கண்டிஷன் படி நமக்கு என்ன இருக்கும், L ரிலேஷன் M. இப்போ இது சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ L இஸ் perpendicular to M. So L is perpendicular to M.
அப்போ எல்லுக்கு பர்பண்டிகுலர் எம்னா அப்போ எம் ஆல்சோ ஏன்னா வெவ்வேறு டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் கரெக்டாக அதுக்கு பர்பண்டிகுலர். ஸோ எம் ரிலேஷன் எஸ் ஆல்சோ எம் இஸ் perpendicular to m. அப்போ ரெண்டு பர்பண்டிகுலர் இருந்தால் எல் அண்ட் எஸ் எல் இருக்காது. எல் எஸ் பர்பண்டிகுலர் இருக்குமா இருக்காதுன்னா இருக்காது. ஸோ எப்படி செக் பண்ணலாம்? ஸோ எல் இஸ் நாட் எ பர்பண்டிகுலர் டு எஸ். அப்போது எல் இஸ் நாட் எ பர்பண்டிகுலர். எஸ். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நான் போடுறேன். ஸோ இது ஒரு லைனு, இது ஒரு லைன். ஸோ இது எல், இது எம்னு வச்சுக்கலாம். அண்ட் தென் ஸோ இது எல் லைனு, இது எம் லைனு. இப்போ எல் இஸ் பாருங்கள், இது எல் வந்து எம்முக்கு பர்பண்டிகுலர் இருக்கும், எம் வந்து எல்லுக்கு பர்பண்டிகுலர் இருக்கும். கரெக்டாக? இப்போ இன்னொரு லைன் என்ன போடணும்? எஸ்ன்னு ஒரு லைன் போடுறோம். அப்போ எஸ் ஆல்சோ எம்எஸ். இந்த எம்ன்ற லைனும் எஸ்ன்ற லைனும் பர்பண்டிகுலர். பட் எல்ன்ற லைனும் எஸ்ன்ற லைனும் நாட் எ பர்பண்டிகுலர். செக் பண்ணுங்க. இப்போ எல் ரிலேஷன் எம், எல் ரிலேஷன் எம் பண்ணும்போது பர்பண்டிகுலர் இருக்குது. எம் ரிலேஷன் எஸ் சேம், அது இது எஸ் ரிலேஷன், இது எம், இது ரெண்டும் பர்பண்டிகுலர் இருக்குது. பட் என்ன இல்லை, எல் எஸ் எப்படி இருக்குன்னா பர்பண்டிகுலர் இல்லை, பேரலாக இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டு இந்த கண்டிஷன் இது சாட்டிஸ்ஃபை ஆகாது. அப்போது ஸோ ஆர் இஸ் நாட் ட்ரான்சிட்டிவ். ஆர் இஸ் நாட் ட்ரான்சிட்டிவ். Next வந்து third subdivision. Let A be the set consisting of all member of family. The relation are defined by A relation B. So the A relation B னு எடுக்கிறோம். If statement is if A is sister of A is not a sister of B. A is not a sister of B அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். A என்பவர் தமிழில் வந்து A என்பவர் B இன் சகோதரி இல்லை என தொடர்பு. R ஆனது ARB என வரையறுக்கப்படுகிறது. ஸோ ஃபஸ்ட்டு சிமெட்ரிக் ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ சிமெட்ரிக் ப்ரூவ் பண்ண ஒரு ஃபேமிலின்னு எடுக்கிறோம் நம்ம. ஸோ ஃபேமிலியில் வந்து என்ன இருக்கும்? ஃபாதர் இருப்பாங்க, மதர், அண்ட் தென் சன், அண்ட் தென் டாட்டர். இதான் ஒரு ஃபேமிலி. ஸோ இந்த ஃபேமிலி தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இந்த ஃபேமிலி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்? சால்வ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ஸிவ், தச்சுட்டு இது வந்து சொல்லுவோம் தமிழில். ஸோ இந்த கண்டிஷன் என்ன? A, A belongs to R. இதான் கண்டிஷன். கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? A is not a sister of B. கொஸ்டின் என்ன? A is not sister of B. A என்றது Bக்கு சிஸ்டர் இல்லை அப்படின்ற கண்டிஷனை நம்ம ப்ரூவ் பண்ணோம். இருக்குன்னு வந்தால் அது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, இல்லைன்னு தான் வரணும். ஃபஸ்ட்டு என்ன A பிலாங்ஸ் டு அப்படின்னா பிறகு இதில் A வருமா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபாதர் மதர் யார் எடுத்தாலும் அவங்களுக்கு என்னவாக முடியாது? சிஸ்டராக இருக்க முடியாது. இப்போ ஃபாதர் எடுத்தாலும் மதர் யாராவது ஒரே வெளில வரும். டினா டிஏ வரணும். அப்போ A கண்டிஷன். இப்போ கட்டாயம் என்ன வராது? A இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் ஏக்கு ஏவே என்னவாகுது? சிஸ்டர் இருக்க முடியாது. ஸோ யாருக்குமே அவங்களே நம்ம சிஸ்டர் இருக்க முடியாது. என்ன கண்டிஷன் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நோ ஒன் இஸ் எ சிஸ்டர் ஆஃப் தெம்செல்ஃப். அப்போ கண்டிஷன் கரெக்ட் தானே? நாட் சிஸ்டர்னு வரணும். இப்போ நாட் சிஸ்டர் வந்துச்சா அப்போ என்ன சொல்லணும்? இங்கே கண்டிஷனே வந்து
no one is a sister of themselves. அவங்களுக்கு அவங்களே சிஸ்டராக இருக்க முடியாது. அப்போ கண்டிஷன் இஸ் கரெக்ட். ஸோ அப்போ த ரிலேஷன் இஸ் ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். செகண்ட் சிமெட்ரிக் ப்ரூவ் பண்ணோம். சிமெட்ரிக் கண்டிஷன் தெரியும். A, B, A, B, B, A belongs to R. இந்த கண்டிஷனை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எடுக்கிற கண்டிஷன் ரெண்டு கண்டிஷன் இருக்கலாம். எஸ் அண்ட் டி எடுக்கலாம். எஸ் சன் அண்ட் டாட்டர், ஏன்னா அதில் தான் சிஸ்டர் வரும். சன் அண்ட் டாட்டர் கண்டிஷன் எடுக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து A, B. அப்போ எஸ் அண்ட் எஸ் இஸ் ஏ related to D. First S related S and D relate பண்றோம். அப்ப S is a not a sister of D. கரெக்ட்டா? இந்த S வந்து சிஸ்டர் கிடையாது, D க்கு பிரதர். கரெக்ட்டா? S வந்து D க்கு சிஸ்டர் கிடையாது, பிரதர். அப்போ என்ன பண்ணோம்? the condition is S வந்து ரிலேட் பண்ணும்போது S is not a sister of D. சன் வந்து டாட்டருக்கு சிஸ்டர் கிடையாது, டாட்டர் வந்து சன்னுக்கு சிஸ்டர். அப்போ D is related to S பண்ணா, இப்போ D is sister of S. நமக்கு என்ன கண்டிஷன் வரும்? நாட் எ சிஸ்டர் தான் வரணும். அதான் ஸ்டேட்மெண்ட். நம்மளுக்கு சிஸ்டர்னு வந்தால் அது என்னது? ராங். ஓகே, நாட் சிஸ்டர் வரணும். அப்போது இட் இஸ் த ரிலேஷன் இஸ் த ஆர் இஸ் நாட் symmetric. At the third condition, transitive proof பண்ணோம். So transitive-ல AB, BC and AC இதான் condition, transitive condition. So இங்க நான் என்ன பண்றேன்? இங்க father, mother. Okay, father, mother நான் எடுக்கிறேன். And then son also. இந்த நாலு கண்டிஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ரிலேஷன் வந்து டாட்டர் ரிலேட்டட் டு மதர். அடுத்து வந்து மதர் ரிலேட்டட் டு சன். ஸோ அந்த மாதிரி இருந்தால் என்ன வரும்? ஸோ டாட்டர் ரிலேட்டட் டு எஸ் அப்படின்னு வரும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ நான் வந்து நாட்டு சிஸ்டர் தான் ப்ரூவ் பண்ணோம். அப்போ டி வந்து எம்முக்கு சிஸ்டர் கிடையாது, டாட்டர்ன்றவங்க மதருக்கு சிஸ்டர் கிடையாது. அப்போ எம் டி இஸ் not a sister of M. So true, இந்த statement correct. அதே போல M also not a sister. அப்ப M is not a sister of S. அப்போ D என்றது டாட்டர். அப்போ டாட்டர் கட்டாயமா சன்னுக்கு சிஸ்டரா இருக்க முடியும் சம்டைம்ஸ். அப்போ D is இங்க என்ன வரும்? கட்டாயமா D is sister of S. டாட்டர் வந்து சன்னுக்கு கட்டாயமா சிஸ்டர் தான். அப்போ இந்த ரிலேஷன் என்ன ஆகும்? does not satisfy. அப்போ the relation is R. இதனா D relation does not R. அப்போங்க the R is relation is not transitive. இது கடப்பு தொடர்பு இல்லை. நெக்ஸ்ட் வந்து fourth subdivision. Question என்ன? Let A be the set consisting of all female members in a family. The relation are defined by A or B. The relation வந்து A or B relation போறோம். Condition A is not a sister of B. A is not a sister of B. Fourth question A is not a A என்பது B இன் சகோதரி இல்லை. ஆனால் நம்ம குடும்ப ஒரு ஃபேமிலியில் எல்லாமே கேர்ள்ஸ் மட்டும் இருக்கணும், ஃபீமேல் மெம்பர்ஸ் மட்டும் இருக்கணும்.
ஸோ இதில் பாருங்கள் ஃபீமேல் மெம்பர்ஸ்னால் செட்டு எடுத்துட்டா செட்டில் என்னென்னு இருக்கு அதில் வந்து மதர் இருப்பாங்க, டாட்டர் இருப்பாங்க, அப்புறம் கிராண்ட் மதர் இருப்பாங்க. கிராண்ட் மதர்னால் பாட்டி. ஸோ 3 பேர் தான் இருக்கிறோம், அம்மா, பொண்ணு, அப்புறம் பாட்டி. ஃபஸ்ட்டு கண்டிஷன் ரிஃப்ளெக்சிவ். ஸோ ரிஃப்ளெக்சிவ்னா ஏக்கமாக ஏ கண்டிஷன் வரணும். இப்போ ஏ இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் ஏ. சரி, கரெக்ட். அவங்களுக்கு இப்போ ரிலேஷனா ஏ ரிலேஷன் வந்து என்ன, ஏ ரிலேஷன் பி, இதுதான் கண்டிஷன். ஏக்கு ஏவே என்னது அவங்க இல்லைன்றது ட்ரூ. அப்போ நம்ம கண்டிஷன் ஏக்கமா ஏ தான். ஏக்கமா ஏ பிலாங்ஸ் டு ஆர். அப்போ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. அப்போது இந்த ஏ ரிலேஷன் ஏ இஸ் கண்டிஷன். அப்போ ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்லலாம். ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். அடுத்து சிமெட்ரிக். சிமெட்ரிக் கண்டிஷன் தெரியும், ஏ கமா பி, பி கமா ஏ பிலாங்ஸ் டு ஆர் த கண்டிஷன். ஸோ ஜி அண்ட் எம் எடுக்கிறேன். ஜி ரிலேஷன் எம். அப்போ ஜி இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் எம். ஸோ கரெக்ட். நமக்கு என்ன கண்டிஷன், நாட் அ சிஸ்டர் தான் வரணும். அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட்னா ஜிஎம் எடுத்தால் எம்ஜி இருக்கணும். எம் ரிலேஷன் ஜி. ஸோ யார் மதர் அண்டு கிராண்ட் மதர் கிராண்ட் மதர்னா சிஸ்டராக இருக்க மாட்டாங்க எப்போவுமே. அப்போ எம் இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் ஜி. ஸோ கிராண்ட் மதர் அண்ட் மதர் என்ன சிஸ்டராக இருக்க முடியாது. அதே போல் மதரும் கிராண்ட் மதரும் சிஸ்டராக இருக்க மாட்டாங்க. கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபை வருது. So it is symmetric. At the third one, transitive. So transitive in a condition A comma B, B comma C, A comma C. That's the concept. First G relation M. அப்புறம் கிராண்ட் மதர் ரிலேஷன் M பண்ணுறோம். அடுத்து நான் ஒன்று இங்கே முடிவில் எம்எல் தான் அது செட் பண்ணணும். M ரிலேஷன் D. அப்போ ரெண்டுன்னா G அண்டு M தான் வரணும். G ரிலேஷன் M தான் ஸ்டேட்மெண்ட். அப்போ என்ன பண்ணணும், G இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் M. அப்போ கரெக்ட். செகண்டு M இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் D. So it is correct. So last condition, G is also not a sister of D. அப்போ மூணுமே என்ன கட்டாயமாக சிஸ்டர் கிடையாது. அப்போ the R is transitive. கடப்பு தொடர்பு இருக்குது. ஏன்னா எல்லாமே நாட் அ சிஸ்டர் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ அடுத்து ஃபஸ்ட் சம்மில் ஃபிஃப்த் சப்டிவிஷன் இன்னும் இருக்குது. On the set of natural numbers, the relation R define the X relation Y. X relation X plus 2Y equal to 1, the condition. ஸோ இதில் அனைத்து இயல் எண்களின் கணத்தில் தொடர்பு R என்பது X plus 2Y equal to 1 என்ற X, Y என வரையறுக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதே 3 கண்டிஷன்ஸை ப்ரூவ் பண்ணோம். ஃபிஃப்த் சப்டிவிஷன். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷனை ஏ ரிஃப்ளெக்சிவ் ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கண்டிஷன் என்ன, எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இது எதுனா நேச்சுரல் நம்பர். ஸோ செக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. நீங்கள் என்ன பண்ணுற 1 அப்ளை பண்ணலாமா? ஸோ ஏக்கு வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு 1 அப்ளை பண்ணும்போது 1 ப்ளஸ் ஒய்க்கு 1 அப்ளை பண்ணலாம். அப்போ 2 ஈக்குவல் டு 1 வருது. அப்போ என்ன வருதுங்க, இது 3 வருது, 1 வருது. இப்போ ஈக்குவல் டு 1 வரணும் அப்படின்னா சப்போஸ் இங்கே எங்கேயாவது ஒருத்தர் நம்ம நெகட்டிவ் வேல்யூ அப்ளை பண்ணணும். எக்ஸுக்கு -1 அப்ளை பண்ணணும், இல்லைனா இதுக்கு +1 அப்ளை பண்ணணும். அப்போ தான் என்ன வரும், ஈக்குவல் டு
இங்கே 2 வரும் 1 அப்போது 1 ஈக்குவல் டு 1 கட்டாயமாக நெகட்டிவ் வேல்யூ வந்தாவே இது என்ன ஆகாது நேச்சுரல் நம்பரில் வராது அப்போ நேச்சுரல் நம்பர் வரலன்னா அப்போது இந்த ஏன்ற கண்டிஷன் ஆகும் இது எம்டியாக இருக்கும் ஸோ என்ன நேச்சுரல் நம்பர் அப்ளை பண்ணவே இல்லை நேச்சுரல் நம்பர் தான் கேட்டிருக்காங்க நேச்சுரல் நம்பர் இதில் இல்லவே இல்லை இந்த செட்டில் நேச்சுரல் நம்பரே இல்லை அப்போ நேச்சுரல் நம்பர்னா என்ன ஒரு வேல்யூ சாட்டிஸ்ஃபை ஆகாது அப்போது ஃபஸ்ட்டு என்ன ஏக்கு 1 இப்போ ஆர் வந்து இப்போ ஏவுக்கு வந்து எக்ஸுக்கு 1 ஒய்க்கு 1 அப்படி கொடுத்தா ஈக்குவல் டு 1 வருதா வரல அப்போ கண்டிஷன் என்ன ஸோ ஆர் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ் செகண்ட் வந்து சிமெட்ரிக் சிமெட்ரிக் என்ன சொல்லணும்னா ஏ பி அதாவது எக்ஸுக்கு ஒரு வேல்யூ ஒய்க்கு ஒரு வேல்யூ கொடுத்தா ஈக்குவல் டு 1 வரணும் நாங்கள் வந்து என்ன வரல பாசிட்டிவ் தான் கொடுக்குறோம் ஸோ என்ன நேச்சுரல் நம்பர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 பாசிட்டிவ் வேல்யூ கொடுக்கும்போது இங்கே 1 இதுக்கு 1 கொடுக்குறோம் இதுக்கு 2 கொடுத்தா என்ன வரும் வேல்யூ 2 2 சார் 4 ஆயிரும் இது 1 ப்ளஸ் அப்போது 5 ஈக்குவல் டு 1 வரும் அப்போ வேல்யூ என்ன எதுவுமே நம்ம எந்த வேல்யூ நம்ம அப்ளை பண்ணுற எந்த வேல்யூமே செட்டுக்குள்ளே இல்லை செட்டுக்குள்ளே இல்லாத வேல்யூ நம்ம அப்ளை பண்ணால் தான் நமக்கு என்ன ஆகும் வேல்யூ சிமெட்ரிக் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்போ இருந்தாலும் சிமெட்ரிக் தான் அந்த செட்டில் வேல்யூ இல்லைனாலும் சிமெட்ரிக் தான் என்ன பிலாங்ஸ் டு ஆனாலும் சிமெட்ரிக் தான் பிலாங்ஸ் டு ஆகலனாலும் சிமெட்ரிக் தான் அப்போ இந்த கண்டிஷன் டஸ் நாட் பிலாங்ஸ் டு அப்போ இட் இஸ் சிமெட்ரிக் ஏன் சிமெட்ரிக் சொல்கிறோன்னா நமக்கு எம்டி நேச்சுரல் நம்பரே இல்லை கொடுத்தது நேச்சுரல் நம்பர் தான் அதை நம்ம யூஸ் பண்ணணும் பட் அவங்க என்ன நேச்சுரல் நம்பருக்கு நம்ம அப்ளை பண்ணாமே என்ன பண்ண முடியுது நேச்சுரல் நம்பர் அப்ளை பண்ணால் நமக்கு வேல்யூ கிடைக்கல அப்படின்னா எம்டி செட் தான் நமக்கு இருக்குது அப்போ இது சிமெட்ரிக் ட்ரான்சிட்டிவ் ஆல்சோ ட்ரான்சிட்டிவ் ப்ரூஃப் பண்ண என்ன வரணும் எம்டி தான் இருக்குது நேச்சுரல் நம்பர் அப்ளை பண்ணால் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது அப்போ நாட் பிலாங்ஸ் டு ட்ரான்சிட்டிவ் ஸோ அப்போ இட் இஸ் ட்ரான்சிட்டிவ் ஸோ இது ஏன் ட்ரான்சிட்டிவ்னு சொல்கிறோன்னா எந்த வேல்யூமே இல்லைனாலும் அது ட்ரான்சிட்டிவ் எல்லா வேல்யூம் இருந்தாலும் ட்ரான்சிட்டிவ் தேங்க்யூ